வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்டார்டிகா அந்த தேசத்தினுடைய பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பனி கட்டிகள், பனி பாறைகள் படர்ந்திருந்த ஒரு பகுதியிலே ஒரு மனிதர் ஆராய்ச்சிக்காக சென்றவர் கூடாரம் அடித்து அங்கே தங்குகிறார். காலையிலே எழுந்து அவர் பார்க்கிற பொழுது அங்கே 3 பெரிய மீன்கள் அவருடைய அந்த கூடார வாசலிலே கிடப்பதை பார்க்கிறார். மறுநாள் அதே போன்று பார்க்கிற பொழுது அந்த கூடார வாசலிலே ஒரு குட்டி பெண்குயின் தன்னுடைய வாயிலே ஒரு மீனை கவ்விக்கொண்டு அப்படியே நிற்கிறது. இந்த மனிதரை பார்த்தவுடன் அந்த பெண்குயின் தன்னுடைய வாயிலிருந்த மீனை கீழே போட்டுவிட்டு தன்னை பின்தொடருமாறு அந்த சைகையிலே சொல்லி அது போய்கொண்டிருக்கிறது. இந்த மனிதரும் இந்த பெண்குயின் தன்னை எங்கே அழைத்து செல்லுகிறது என்று மிகுந்த ஆர்வமுடையவராய் அந்த பெண்குயினுக்கு பின்னே சென்று கொண்டிருக்கிறார். இந்த குட்டி பெண்குயின் தன்னுடைய தாய் இருந்த இடத்திற்கு இந்த மனிதர் அழைத்து செல்கிறது. அங்கே இவர் கண்ட காட்சி மிகவும் பதைபதைப்பானது. தாய் பெண்குயின் வலைகளிலே சிக்கி கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக அந்த வலைகளை அவர் அறுத்து தாய் பெண்குயினை விடுவிக்கிறார். அதே போன்று அவர் திரும்பவும் தன்னுடைய கூடாரத்திற்கு வந்துவிட்டார். அது அல்ல சுவாரஸ்யம். மறுநாள் என்ன நடந்தது தெரியுமா? காலையிலே இந்த குட்டி பெண்குயின் தன்னுடைய தாய் பெண்குயினோடு வந்து 3 பெரிய மீன்களை விட்டு சென்றது. அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒன்று, இந்த குட்டி பெண்குயின் தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக மனிதரிடம் உதவி கேட்கிறது. இதை நான் தருகிறேன், எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்கிற தோரணையிலே இந்த உதவியை கேட்கிறது. நமது வாழ்க்கையிலே கூட நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது உடல்நலம் இல்லாமல் இருந்தால் டாக்டரிடம் என்ன சொல்லுகிறோம்? எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பரவாயில்லை, நாங்கள் தருகிறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு உயிரை தந்தால் போதும் என்ற நிலையிலே நாம் வேண்டுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இளம் தலைமுறையினர் தங்களுடைய பெற்றோர்களை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த குட்டி பெண்குயின் தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய உயிரை காப்பாற்றியதற்கு நன்றியாக அந்த மீனை பரிசாக கொடுக்கிறது என்றால், நாமும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நமது பெற்றோர்கள் நமக்கு செய்த எல்லா வகை நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அதை மனதில் வைத்தவர்களாக தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே நமது பெற்றோர்களை கைவிடாமல் அவர்களை பேணி பராமரித்து பாதுகாப்போம் என்கிற உறுதியோடு, வாக்கோடு இந்த புதிய வருடத்தை தொடங்குவோம். நன்றி.